இந்த ஆட்சிக்கு நிர்வாக திறன் இல்லை என்பதை தினசரி அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். அவர்களால் சிங்கப்பெண் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்கிற பேரிலே அவர்களால் சட்டத்தை மாற்ற முடியவில்லை, சட்டையைத்தான் மாற்றியிருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையுமே கிடையாது. நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தது, ஒரு வன்முறை நடந்தது என்று நீங்கள் 5 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சியில மிக குறைந்தபட்சமாக ஒரு 5% குற்ற பின்னணிகளை பூதாகரமாக பெரிதுபடுத்தியவர்கள். அன்றாட நிகழ்வாக தாவேக ஆட்சியிலே அது மாறிவிட்டது. தினசரி நிகழ்வாக அது மாறிவிட்டது. இதற்கு பதில் சொல்லுகிற இடத்திலே முதலமைச்சர் இருக்கிறாரா? நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒருவன் அத்துமீறி நுழைந்தான், பாலியல் அத்துமீறலிலே ஈடுபட்டான் என்று ஒரு பிரச்சனை வருகிற போது சட்டப்பேரவையிலே அதற்கு முதலமைச்சர் பதில் சொன்னாரா இல்லையா? ஆமா. டிஜிபி பதில் சொன்னாரா இல்லையா? ஒரு அரசு நடவடிக்கை என்பது என்ன செய்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கணும்ல. முதலமைச்சர் தன்னுடைய சக அமைச்சர்களையாவது சந்திக்கிறாரா? ஏன் ஒரு தனிமை வளையத்துக்குள்ளே அவர் வாழ்ந்து வருகிறார்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.